Exercise 9.3 question number 2. Evaluate the following integrals using properties of integration. Subdivision 11 integral 0 to by x into sin square of sin x plus cos square of cos x into dx. Solution let I equal to இந்த integral நம்ம I ன்னு எடுத்துக்கலாம். Integral 0 to by x into sin squared of sin x plus cos squared of cos x into dx. இது என்ன மெத்தட்ல வருதுன்னு ஃபர்ஸ்ட் பாப்போம். லோவர் லிமிட் 0 அப்புறம் x into ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? இப்படி இருந்துச்சுனா உங்களுக்கு என்ன மெத்தட்னு பாருங்க. லிமிட் வந்து லோவர் லிமிட் 0வா இருந்து ஃபங்க்ஷன்ல x into இன்னொரு டேர்ம் இருந்துச்சுனா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி செய்யணும். ஓகேவா? சோ நமக்கு இந்த மெத்தட்ல இருக்கு. ஓகே, லோவர் லிமிட் 0 x into இன்னொரு டேர்ம் இருக்கு ஃபங்க்ஷன்ல. இருக்கிறனால இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப சிம்பிள். இல்ல வந்து இன்டெகிரல் லிமிட்லாம் அப்படியே வந்துரும். அதுக்கப்புறம் இந்த அப்பர் லிமிட்டை வந்து 2 ஆல டிவைட் பண்ணி முன்னாடி எழுதணும். a by 2 போட்டுருக்கு பாத்தீங்களா? அப்புறம் x எடுத்துடணும். x எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் f of x மட்டும் அப்படியே எழுதிடணும். ஓகேவா? x மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் லிமிட்டை 2 ஆல டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதணும். பை 2ன்னு வந்துடும். இன்டெகிரல் 0 to பை இன்டெகிரல் லிமிட்லாம் அப்படியே வந்துடும். இந்த x எடுத்துடணும். x போடக்கூடாது. sin square of sin xன்னு வரும் plus cos squared of cos x into dx. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்து என்ன மெத்தட்ல செய்யலாம், என்ன ப்ராப்பர்ட்டின்னு பாருங்க. அப்பர் லிமிட்ல வந்து உங்களுக்கு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைல இருந்து அப்பர் லிமிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைல இருக்கணும். உள்ள இருக்க டேர்ம்லாம் ஃபங்க்ஷனுக்கு உள்ள இருக்க டேர்ம்லாம் 2 தடவை இருக்கணும். சைன் வந்து பாத்தீங்கன்னா 2 தடவை இருக்கு, காஸ் 2 தடவை இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா என்ன மெத்தட்ல செய்யணும்னு பாருங்க. அதாவது அப்பர் லிமிட்ல வந்து நம்மளுக்கு அப்பர் லிமிட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைல இருக்கணும். இருந்து ஃபங்க்ஷன்ல வந்து எனி டேர்ம் இந்த ஃபங்க்ஷன் 2 டைம்ஸ் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய டேர்ம்லாம் 2 தடவை இருந்துச்சுன்னா எக்ஸப்ட் லாகை தவிர, இங்க லாக்லாம் வரல, அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இங்க ஃபங்க்ஷன்ல உள்ள டேர்ம்லாம் 2 தடவை இருக்கு கரெக்டா. ஓகேவா? லிமிட் அப்பர் லிமிட்டும் பைல இருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைல. அது மாதிரி சைன் 2 தடவை இருக்கு, காஸ் 2 தடவை இருக்கு. இருக்கக்கூடிய டேர்ம்லாம் 2 தடவை இருக்கு. அப்படி இருக்குதா என்ன ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணணும்னா மெத்தட் பாருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். அதுக்கு ஆன்சர் வரலன்னா அதுல அதாவது ஆன்சர் கம்ப்ளீட்டா வரல அப்படின்னா அதுக்கு அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி அதில் கம்ப்ளீட் பண்ண முடியல நம்மளால சம்ம அப்படின்னா அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றதுக்கு இப்போ நம்மளுக்கு இது கரெக்டா இருக்கு. இந்த ஃபார்மேட் இருக்கு. அப்பர் லிமிட் வந்து பை சைன்ல 2 தடவை, காஸ்ட்ல 2 தடவை இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணணும்னு நினைச்சானா நம்மளுக்கு இந்த ஒன் மோர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். சாட்டிஸ்ஃபை ஆனாதான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா f of 2a minus x equal to f of x அப்படின்னு வரணும். ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்மளுக்கு 2aங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த பை தான். ஓகே, நம்ம இப்போ என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லெட் முதல்ல f of x எடுத்துக்கணும். f of x equal to உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். sin squared of sin x plus cos squared of cos x. நம்ம செக் பண்ண வேண்டியது அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு செக் பண்ண வேண்டியது f of pi minus x equal to f of x அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அதாவது அந்த 2a இருக்க இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பை. ஸோ அதை எடுத்து போட்டேன். f of pi minus x equal to f of x அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து f of pi minus x பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா இந்த இதில் x வர்ற இடத்துல pi minus x போடணும். sin square of sin of pi minus x plus cos square of cos of pi minus x. இதுல வந்து பாத்தீங்கன்னா sin square of இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? pi minus xங்கிறது வந்து செகண்ட் குவாட்ரண்ட். இப்படி இருந்துச்சு. செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து sin பாசிட்டிவ். ஓகேவா? சேம் ஃபங்க்ஷன் வேற, அதனால sin xனே வந்துடும். பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஆஃப் இதுவும் செகண்ட் குவாட்ரண்ட் தான். காஸ் வந்து அதில் நெகட்டிவ். ஓகேவா? சைன் தான் பாசிட்டிவ், அதனால காஸ் நெகட்டிவ். சேம் ஃபங்க்ஷன், அதனால மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இதுல பாத்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படி எழுதிடலாம். அதுக்கப்புறம் காஸ் ஸ்கொயர் ஆஃப் மைனஸ் காஸ் எக்ஸ் வந்து காஸ் ஸ்கொயர் ஆஃப் பிளஸ் காஸ் எக்ஸ்ன்னு மாத்திடலாம். ஏன்னா காஸ்ல வந்து நம்மளுக்கு மைனஸ் வெளியே வராது. ஓகேவா? காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா வந்து பிளஸ் காஸ் டீட்டா தான். இந்த மைனஸ் வந்து வெளியே வராது. அதனால f of y minus x ஓட வேல்யூ வந்து இப்போ நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. இந்த வேல்யூ தான் f of x ஓட வேல்யூ.
இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா கடைசியாக இந்த வேல்யூ தான் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஸோ இதுக்கு மேலே எஃப் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னே வந்துட்டு. ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு, செக் பண்ணணும்னு நினச்ச கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு. ஓகேவா? அந்த கண்டிஷன் மீன்ஸ் என்னன்னா இந்த கண்டிஷன் இந்த இருக்கு பாருங்க, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு. ஆனதுனால இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னு பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது இன்டெக்ரல் லிமிட்ல கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு, ஒரு சின்ன சேஞ்ச். அதாவது அப்பர் லிமிட்டை வந்து 2ஆல டிவைட் பண்ணி போடணும். ஓகேவா? இங்க 2a இருக்கனால இங்க வந்து ஏன்னு போட்டிருக்கு. ஓகேவா? 2ஆல டிவைட் பண்ணணும். அப்புறம் வந்து முன்னாடி 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு பதிலாக முன்னாடி 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஃபங்க்ஷன்ல எந்த சேஞ்சுமே இல்லை. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது இந்த ஐயை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இந்த இதில் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம் இந்த ஸ்டெப்ல. ஓகேவா? ஸோ ஏற்கனவே இங்கே π/2 இருக்கு நம்மளுக்கு, அதனால அந்த π/2 முதல்ல எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி படி 2 டைம்ஸ் இன்டெக்ரல் 0 டு அப்பர் லிமிட்டை 2ஆல டிவைட் பண்ணணும். அப்பர் லிமிட் பை இருக்கு, அதை 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா π/2. அப்புறம் உள்ள இருக்க டைம் அப்படியே எழுதிட வேண்டியதான், ஃபங்க்ஷன்ல எந்த சேஞ்சுமே இல்லை. ஓகேவா? அதாவது 2 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கணும், அப்பர் லிமிட்டை 2ஆல டிவைட் பண்ணியிருக்கணும். இது செஞ்சுட்டு மிச்சம் உள்ள டைம்லாம் அப்படியே எழுதிடலாம். சைன் ஸ்கொயர் ஆஃப் சைன் எக்ஸ் plus cos square of cos x into dx. ஸோ இப்போ இந்த இதில் 2 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா பை இன்ட்டு இன்டெக்ரல் 0 டு π/2 சைன் ஸ்கொயர் ஆஃப் சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஆஃப் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ நம்மளுக்கு இந்த இன்டெகிரேஷன் ப்ராசஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஓகேவா? இன்டெகிரல் இன்னும் இருக்கு, ஆன்சர் இன்னும் நம்ம நெருங்கலை. அதனால இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியும் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டெகிரல் லிமிட்லாம் அப்படியே வந்துடும், எந்த சேஞ்சுமே இல்லை. ஃபங்க்ஷன்ல மட்டும் எக்ஸ் வர்ற இடத்துல a மைனஸ் எக்ஸ் போடணும், அப்பர் லிமிட் மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா i இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே பை முன்னாடி இருக்கு, இன்டெக்ரல் லிமிட்லாம் நம்மளுக்கு அப்படியே வந்துடும் 0 டு π/2. ஓகேவா? எக்ஸ் வர்ற இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அப்பர் லிமிட் π/2ல இருந்து எக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். சைன் ஸ்கொயர்ட் ஆஃப் சைன் π/2 மைனஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் காஸ் π/2 மைனஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு பை இன்டெக்ரல் 0 டு π/2 சைன் ஸ்கொயர்ட் ஆஃப், அதாவது சைன் π/2 மைனஸ் எக்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவ் தான். ஆனால் கோ ஃபங்க்ஷன் சைன் வர இடத்துல காஸ் வரும், காஸ் எக்ஸ்னு வந்துடும். பிளஸ் இங்கே வந்து உங்களுக்கு என்ன வரும்னா காஸ் ஸ்கொயர் ஆஃப், இதுவும் அதே மாதிரி தான், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எல்லாமே பாசிட்டிவ், ஆனால் கோ ஃபங்க்ஷன் காசுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் சைன் எக்ஸ்ன்னு போடலாம் இன்டூ டிஎக்ஸ். ஸோ இப்போ இது வந்து ஒன்னாவது ஈக்குவேஷன் வச்சுக்கிடுங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிடுங்க. 1 2 ஆட் பண்ணி எழுத போகிறேன். ஓகேவா? ஆடிங் 1 and 2. இப்போ 1 + 2 இம்ப்ளைஸ் எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டுமே ஐ தான் இருக்கு, ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே ஐ இருக்கு, அதனால ஆட் பண்ணால் 2i. ரைட் சைடில் உள்ளது நான் அப்படியே எழுதிருந்தேன், பை இன்டெக்ரல் 0 டு π/2 சைன் ஸ்கொயர்ட் ஆஃப் சைன் எக்ஸ் plus cos square of cos x into dx plus second equation என்ன இருக்கு by integral 0 to π/2 sin square of cos x plus cos square of sin x into dx இருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து காமனாக இருக்கக்கூடிய இந்த பை வந்து காமனாக வெளியே எடுத்துருந்தேன். இன்டெக்ரல் 0 டு π/2 இதுவும் காமனாக இருக்குது, அதெல்லாம் வெளியே எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற டேம் என்னெல்லாம் வரும், சைன் ஸ்கொயர் ஆஃப் சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஆஃப் காஸ் எக்ஸ் பிளஸ் செகண்ட் இதில் என்ன இருக்குன்னா சைன் ஸ்கொயர்ட் ஆஃப் காஸ் எக்ஸ் plus cos square of sin x into dx அப்படின்னு இருக்கு நம்மளுக்கு. ஓகேவா?
ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை இந்த சைன் ஸ்கொயர் ஆஃப் சைன் எக்ஸையும் காஸ் ஸ்கொயர் ஆஃப் சைன் எக்ஸையும் வந்து நம்ம என்ன செஞ்சோம்னா சேர்த்தனா 1 ஆயிடும். ஓகேவா? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1. அதே மாதிரி இந்த சைன் ஸ்கொயர் காஸ் எக்ஸையும் இந்த காஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸையும் சேர்த்தீங்கன்னா அதுவும் 1 ஆயிடும். ஓகேவா? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா படி இது ரெண்டுமே வந்து 1 ஆயிடும். சிங்கிள் டிக் பண்ணியிருக்க சேர்த்தா 1, இந்த டபுள் டிக் பண்ணியிருக்க சேர்த்தா 1. அப்போ 1 + 1 × dxன்னு வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பை இது 1 + 1 வந்து 2, அந்த 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம் இன்டெகிரலை விட்டு. அப்புறம் இன்டெகிரலையும் இந்த டிஃபரன்சியேஷனையும் கேன்சல் பண்ணிடலாம். இன்டெகிரல் டி கேன்சல் ஆகி நம்மளுக்கு வெறும் எக்ஸ்ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ லிமிட் 0 to π/2. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2π. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா π/2. லோவர் லிமிட் போட்டால் 0. இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். π² ஆன்சர் வருது. நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2iன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ 2iயோட வேல்யூ வந்து π². அப்போ நம்மளுக்கு ஐயோட வேல்யூ தான் வேணும். இன்டகிரேஷனோட வேல்யூ வந்து ஐயோட வேல்யூ. அப்போ π²/2. இதான் இந்த இன்டகிரலோட ஆன்சர்.